Boys and girls, are you ready? Yes. So, இது அடிச்சு தூக்கே. அடிச்சு தூக்கு கேம் என்னது? அதாவது உங்க டீம்ல இருந்து ஒரு 3 பேர் வருவீங்க. ஓகேவா? ஒருத்தர் பலூனை ஊதிட்டே இருக்கணும். ஊதுன பலூனை ஒருத்தர்ட்ட கொடுக்கணும், அவர் முடிச்சு போடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அதை கடகடன்னு வாங்கிட்டு போய் அந்த சேர் மேல பலூனை வச்சு அப்படி உட்கார்ந்து உடைச்சிடணும். அடிச்சு அவ்வளவுதான். தூக்கணும். அவ்வளவுதான். எந்த டீம் அதிகமான பலூன்ஸை உடைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ஆமாப்பா. ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட்ஸ் நவ. ஊது 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 ஊது. அங்க கொண்டு போய் வெடிச்சா மட்டும் தான் கணக்கு. கமான் கமான் கமான். ஓடு. மெதுவா ஸ்லோ மோஷன்ல வேற வாங்குறது. அவ்வளவுதான். ஓடியா. 1 டக்கு டக்கு டக்குன்னு. ஏவா அந்த பொண்ணு வரதுக்குள்ள ரெடியா இருக்கணும். கிளாப் பண்ணி கொஞ்சம் ஓடு 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 உற்சாகம். சீக்கிரம் சீக்கிரம். கமான்மா கமான்மா. அப்படிதான். 2 சூப்பர். போடா கமான். ஓகேடா சூப்பர் கமான். 3 கமான் கமான் கமான். ஏய் பலூன் தெரியலப்பா. கமான். அப்படி போடு. 5 கமான் கமான். 6 5 ஓடு 4 ஓடு ஓடு. 3 2 and 1 time up. ஓகே அது கணக்குல வைங்க. பரவாயில்ல ஓடுச்சு. பரவாயில்ல. அப்ப 7 மொத்தம். 7 பலூன் உடைச்சிருக்கீங்க. சூப்பர். 7 பலூன் வந்து உடைச்சிருக்காங்க. வாட் a team work. வாட் a team work. ஓகே சூப்பர். சோ பாய்ஸ் நீங்க ரெடியா? ஸ்டார்ட்ஸ் நவ. ஹே அதுக்கு நீ கை தர கூடாது. நீ தான் முடிச்சு போடணும். கமான். ஏய் பின்னாடி யாரா ஊதி கொடுக்கிறது? ஐ 1 கமான். நல்லா நல்லா. 2 ஏய் நான் அதுக்கு 2 முடிஞ்சிருக்கு. கமான் கமான். 3 ஏய் நீ வாங்கி ஊத வேண்டியதானே? 4 டக்குனு தான். 5 எத்தனை? 4 தானே? 6 தான் 6வது. ஏய் லாஸ்ட் time 10 ஆச்சா இல்லையா? seconds 10 seconds. இது 6 8 7 6 3 2 ஓ அப்படியா? 1 ஏய் 8 பலூன் உடைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான 8th பலூன் கணக்குல எடுத்துக்கலாமா இல்ல, வேணாமா? 7 தான். 7 அப்ப ஈக்குவல். இருப்பா. ஒரு நிமிஷம். இருடா இருடா. இல்ல உங்களுக்கு என்ன ஒலிம்பிக்ல ஓடுனதுக்காக தங்க பதக்கமா கொடுக்கறாங்க? இரு அவங்களுக்கு வந்து நான் 3 2 1 சொல்லி finish பண்ணும்போது அவங்க உடைச்சாங்க. நீங்க வந்து அப்பதான் போய் உட்கார்ந்தீங்க. இப்ப அடிச்சு தூக்கு ரவுண்ட் வந்து வெற்றிகரமா முடிஞ்சது இல்லையா? சூப்பர். பலமா அடிச்சு தூக்கிட்டீங்க. ஆமா. ரெண்டு டீமே சூப்பரா விளையாண்டீங்க. இந்த நியூ இயர் அப்படின்னு வரும்போது நிஜமாவே நம்ம எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஏன்னா ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது அந்த வருஷத்துல ஜனவரி 1ஆம் தேதி கிழிக்கிறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. அண்ட் அந்த 1ஆம் தேதியில இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இல்ல என்ன பண்ணா நிறைய விஷயங்கள் மாறும், அது நமக்குள்ளேயோ இல்லை சமுதாயத்திலயோ, அந்த மாதிரி நிறைய கருத்துக்களை உங்ககிட்ட இருந்து கேட்க போறோம். யாரு கருத்து சொல்ல விரும்புறீங்க? கருத்தூசி போடுறது யாரு? நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா ரொம்ப கோவப்படக்கூடாது. கோவப்படுவீங்களா நீங்க அதிகமா? இல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே வந்து ரொம்ப பேனிக் ஆயிடுவேன். ஸோ அதுவே வந்து நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நமக்கு தேடியே தராது. ஸோ அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு. நல்ல பையனா இருந்தாரு. நல்ல பையனா இருக்கணுமா? நல்ல பையனா இருக்கணுமா? ஓ அப்ப இது வரைக்கும் நல்ல பையனா இல்ல. அதாவது திருந்துறவன் என்னைக்குமே நான் திருந்த போறேன்னு சொல்ல மாட்டான், அவன் திருந்திடுவான். அதனால எனக்கு இதுல இருந்தே தெரியுது. இங்க நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுதான் நடக்கும். த லா ஆஃப் லைஃப் வந்து லா ஆஃப் பிலீஃப் இதான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி அவேராக இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும், நம்ம எப்படி பண்ண போறோம்னு வச்சு பண்ணா அந்த திங்ஸ் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்த பையன் கிளாஸ்ல ஏதோ ஒரு லாவை படிச்சுட்டு வந்திருக்கான்யா. அந்த லாவை இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது ஓடி கிடைக்கும் அங்க ஓடி போட்டுருவோம் அப்படின்னு